கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கும் நாளில் கூட இயற்கை பேரிடர்களை கூட கையாண்டு விடலாம், ஆனால் நான் என்னும் அந்த சுயத்தை கையாள முடியாது என்கிறார் ஒரு தேவ மனிதர். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா இந்த வரிகள் அடங்கியிருக்கிறது. அப்போ நான் என்னும் அந்த அகந்தை, அந்த நான் என்ற சுயம், அந்த நான் என்ற அந்த அதிகாரம் இருக்குது பாருங்கள், அது இயற்கை பேரழிவுகளை விட சீக்கிரமாக இந்த உலகத்தை அழித்துவிடும். இப்போது இயற்கை பேரிடர் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு புயலோ இல்லை காற்றோ, அது கூட சில வேளைகளில் வந்து நின்று விடுகிறது, அதிலிருந்து கூட நிவாரணத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த சுயம், அந்த அகந்தை, நான் என்ற காரியத்தின் மூலமாக இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கின்ற போர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். அதற்கு பின்னாக அந்த நாட்டினுடைய அதிபரோ இல்லை பிரசிடென்ட்டரோ, ஏன் மத தலைவர்கள் கூட இந்த போரிலே இணைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த அகந்தை, நான் என்ற அந்த அதிகாரத்தினால இயற்கை பேரிடரை விட அதிகமான பேரழிவுகளை இந்த போர்களிலே நாடுக்கு நாடு நாம் பார்க்குறோம். பல செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன். ரஷ்யா யுக்ரைன் போரை சுற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வரலாற்றிலே 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இப்போது 3ஆம் உலகப் போர் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று அநேகர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் பல தேசங்களில் போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்பாக அதிகாரம், சுயம், அந்த நான் என்ற காரியத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்போ இந்த நான், அந்த அகந்தை, அதற்குள்ளாகத்தான் அந்த பெருமை அடங்கியிருக்கிறது. அதை புரிஞ்சிக்கணும். அப்போ இந்த சுய வெறுப்பு, அந்த தாழ்மை, அந்த முக்கியமான அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், எங்கு போய் கற்றுக்கொள்ள வேண்டும்? ஏதாவது யூனிவர்சிட்டியில் இல்லை காலேஜில் இல்லை பெரிய பெரிய அதிபர்கள்ட்ட போய் சுய வெறுப்பு, சுய கட்டுப்பாடு, அந்த அகந்தையை ஒழிப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் போய் கற்றுக்கொள்ளணும்னா கற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனோ மேதைகள் வந்தார்கள், எத்தனோ மேதாவிகள் வந்தார்கள், எத்தனோ அதிபர்கள் வந்தார்கள், தலைவர்கள் வந்தார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சுய வெறுப்பு, சுய கட்டுப்பாடு, அது மாத்திரமல்ல, அந்த அகந்தை இல்லாதபடி தன்னைத்தானே அந்த வெறுக்கின்ற அந்த பாடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட தான் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர் கற்றுக் கொடுக்கின்ற இந்த முதலாம் அந்த பாடத்தை இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ உலகத்தில் நாம் பயிற்சி செய்ய தவறிவிட்டோம், செயல்படுத்த தவறிவிட்டோம், அதை வரவேற்கவும் தவறிவிட்டோம். கவலையான பரிதாபமான ஒரு நிலை என்னவென்றால், இன்றைக்கு அநேக போதகர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, நாம் வேதத்தில் உள்ள வாக்குத்தத்த வசனங்களில் திருப்தி அடைந்து விட்டோம், வேதத்தில் உள்ள அற்புத செய்திகளில் நாம் திருப்தி அடைந்து விட்டோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வேதத்தையும் சத்தியத்தையும் சபையையும் அவருடைய உபதேசத்தையும் போதனையும் இன்று அநேகர் பார்வையாளராக இயேசுவை ரசிக்கிற கூட்டமாக இருக்கிறோமே ஒழிய, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற அந்த அகந்தையை அகற்றிவிட்டு, பெருமையை அகற்றிவிட்டு, தாழ்மையை தரித்து கொள்ளுகின்ற சீடனாக அவரை பின்தொடர்கின்ற மனமில்லாதபடி இன்றைக்கு தனக்கு பிடித்த வசனங்களை எடுத்துக்கொண்டு, தனக்கு பிடித்த வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு, தனக்கு பிடித்த தீர்க்க தரிசன வசனங்களை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு அசை போடுகிறோம், ரசிக்கிறோம், அதற்கு நாம் கைத்தட்டுகிறோம். அதை ஏன் வசனங்களாக வீடுகள்லையும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி நாம் மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளையில் பிரியப்படுகின்ற அந்த சுய வெறுப்பை தன்னுடைய வாழ்க்கையில் காண்பிக்கின்ற அந்த தேவ மனிதனையும், அப்படிப்பட்ட சீடனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து தன்னுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த முதலாவது பாடம், அந்த சுய வெறுப்பு என்ற முதலாவது பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அழைத்து விடுப்பது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் 30வது வயதிலையும் சரி, அதற்கு முன்பாகவும் சரி, தன்னுடைய ஊழிய பாதையில் அந்த சுய வெறுப்பை, அந்த தாழ்மையை, அதாவது நான் என்ற காரியம் இல்லாதபடி, தனக்கு தேவையாக பல காரியங்கள் இருந்த போதிலும் தனக்காக எதையும் அவர் செய்து கொள்ளாதபடி தன்னுடைய வாழ்க்கையில் செயலில் அந்த சுய வெறுப்பை அவர் வாழ்ந்து காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
எனவே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை சிலர் ஒருவேளை கேலி செய்யலாம். அந்த கேலி செய்கின்ற காரியத்துக்கு, நம்மை தாழ்த்துகின்ற அந்த காரியத்திற்கு, நம்மை ஒன்றுமில்லை என்று அந்த சொல்லுகின்ற அந்த காரியத்திற்கு, நம்மை ஒதுக்குகின்ற அந்த காரியத்திற்கு நாம் எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக, அதற்காக எல்லா நேரத்துலேயும் சத்தியம் புரட்டப்படும் போது, சத்தியம் மாற்றப்படும் போதெல்லாம் அமைதியாக இருப்பதை குறித்து வேதம் பேசலை. ஆனால் என்னை ஒருவேளை அவமானப்படுத்தும் போது, என்னை தள்ளும் பொழுது, என்னை கேலி செய்யும்போது, நான் அந்த இடத்துல அந்த சுய வெறுப்பை நான் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அந்த இடத்துல ஒரு அகந்தையோ பெருமையோ வந்து விடாதபடி, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நண்பனே என்று அழைக்கிறார். மத்திய 26:50 வாசித்து பாருங்கள். எனவே பிரியமானவர்களே, நான் சொல்லி நிறைவு செய்கிற நேரம் கடந்து போகிறது. சுய வெறுப்பு என்றால் என்ன? சுருக்கமாக சொல்லப்போனால், சுய வெறுப்பு என்பது தன்னிலிருந்து அது வேறுபட்டது. மார்க் 8:34 வாசித்து பாருங்கள். தன்னலம் என்பது அனைத்தும் எனக்கு என்றே அது கூறும். அதனால்தான் இந்த போரில் பார்க்கலாம், நீ என்னோட பெரிய அதிபரா, நீ என்னோட வல்லரசு நாடா, என்னோட நீ ஆயுதங்கள் வைத்திருக்கிறாயா, அணுகுண்டை வைத்திருக்கிறாயா, இல்லை விமானங்களை வைத்திருக்கிறாயா, அப்படி என்று போட்டி, அந்த தன்னலம், அந்த சுயம். பிரியமானவர்கள, எவ்வளவு போட்டி, எவ்வளவு சுயநலம், எவ்வளவு காண்பித்தாலும் அந்த அதிபராக இருந்தாலும் சரி, இராணுவ அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வரலாற்றை புரட்டி பாருங்கள். முதலாம் உலகப் போரில் வெற்றி பெற்றவர்களும் சரி, அதை நடத்தினவர்களும் சரி, அதை தொடங்குவதற்கு அஸ்திவாரம் போட்டவங்களும் சரி, அவங்களாம் எங்கே இன்றைக்கு? இரண்டாம் உலகப் போரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹிட்லரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு பல அமெரிக்க போர் விமானங்கள், போர் தளங்கள், 1000 டெக்னிக்கலை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த நாடை எடுத்துக்கொண்டாலும் சரி, முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போரில் அவங்களாம் இன்றைக்கு எங்கே பிரியமானவர்கள? இதே நிலைமைத்தான் எல்லாருக்கும் வரப்போகிறது. எப்படிப்பட்ட அதிபராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அதனால தான் பைபிள் தெளிவாக, எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்தினாலே சாவோம் என்று பைபிள் சொல்லுகிறது. எனவே தன்னலம் என்பது அனைத்தும் எனக்கே என்று கூறும். ஆனால் சுயம் என்பது பிரியமானவர்களே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். என்னன்னு சொன்னால், நான் என்ற அந்த உணர்வையும் எனக்குள் இருக்கின்ற அந்த பெருமையும் குறிக்கின்ற காரியம் சுயம். அப்போ சுய வெறுப்பு, அது மாத்திரமல்ல தன்னலம், அது மாத்திரமல்ல சுயம், இப்படி நான், எனது, எனக்கு என்று இப்படி சில முக்கியமான காரியங்களையே சுற்றி சுற்றி வரும் பிரியமானவர்கள. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நாம் அந்த சுய வெறுப்பை, அதாவது நம்முடைய உரிமை, அது சில நாட்டு தலைவர்களும் சரி, ஆன்மீக தலைவர்களும் சரி, அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பதவி மேலே இருக்கிற அந்த மோகம், ஆன்மீக தலைவர்களுக்கும் பதவி மோகம், அரசியல் தலைவர்களுக்கும் அந்த பதவி மோகம். அந்த பதவி மோகத்தினால்தான் எவ்வளோ விளைவுகளை பார்க்குறோம். திருச்சபைகளும் எவ்வளோ விளைவுகளை நாம் பார்க்குறோம். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் நானும் சுய வெறுப்பை குறித்து வேதம் பல இடங்களிலே பேசுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களில் சில உதாரண வசனங்களோடு இந்த சுயத்திற்கு மறிக்கின்ற காரியத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையில் அந்த பிரசங்கத்தோடு அப்படியே சீடர்களுக்கு சொன்ன காரியத்தையும், அப்போஸ்தலர்கள் சுய வெறுப்பை குறித்தும், பெருமை இல்லாதபடி எங்கெங்கெல்லாம் தங்களை தாழ்த்தினார்கள், எங்கெங்கெல்லாம் தங்களை ஒன்றுமில்லை என்று அவர்கள் காண்பித்தார்கள் என்பதை வேத வசனத்தோடு அசை போடுவோமானால் நன்றாக நமக்கு புரியும். நாம் எந்த அளவுக்கு பெருமையில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு அதிகாரத்தில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு நான் என்ற அந்த சுயத்தில் இருக்கிறோம், அகந்தையில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அகந்தையும் சுயமோ நான் என்ற காரியமோ ஒரு மனிதனை, அது ஆவிக்குரிய மனிதனாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் இருக்கிற ஆண்டவரை அறியாத மனிதனாக இருந்தாலும் சரி, அது மனிதனை அழித்து விடும் என்று பைபிள் தெள்ள தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் தெளிவாக அதை போதிக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நம்மில் இருக்கின்ற அந்த பெருமையை, நம்மில் இருக்கின்ற அந்த சுயம், அந்த அதிகாரம், அந்த மோகம், பதவி மோகம், அதிகார மோகம், இதெல்லாம் கலைந்தெறிந்து விட்டு ஆண்டவருடைய பாதத்தில் போய், நீ வேத கல்லூரியில் இல்லை, இப்போ இந்த கல்லூரி அந்த கல்லூரி, இந்த பட்டம் வாங்கின அந்த பட்டம் வாங்கின, அப்படி இல்லை, ஆண்டவருடைய பாதத்தில் போய் மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு விட்டு எடுப்படாத என்னன்னு சொன்னால்,
பாதத்தில் உட்காந்துட்டா. ஏன்னா கற்றுக்கொண்டால்தான், பாதத்தில் அமர்ந்து அவரிடம் கற்றுக்கொண்டால்தான் நான் அடுத்த காரியத்துக்கு, அடுத்த படிநிலைக்கே நான் போக முடியும் பிரியமானவர்களே. கற்றுக்கொள்ளவில்லை என்றால் விஞ்ஞானியும் உருவாக முடியாது. கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கணித மேதையும் உருவாக முடியாது. கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கற்றுக் கொடுப்பவரும் உருவாக முடியாது. புரிகிறதா சத்தியம்? எனவே ஆண்டோடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். பெருமையை விட்டு தாழ்மை அணிந்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, சுய வெறுப்பு, சுயம், நான், அகந்தை, எனது, என்னிடம், நான் மட்டும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கலைந்து எறியப்பட்டு ஆண்டோடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவர் நடந்தது போல நாங்களும் நடக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென்.